நான் வந்தேன்னா அவங்க 2 பேருக்கு பேசுறதுக்கு தர்ம சங்கடமா இருக்கும். எதுக்கு நல்ல காரியம் நடக்கும்போது நீ தாராளமா போப்பா, பேசு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அது எப்படி நாங்களா போய் பேசுறது? எங்களுக்குள்ள பழக்கமே இல்லையே. அது ஒரு பிரச்சனையே இல்லப்பா. நான் மாப்பிள்ள மாணிக்கத்துக்கு போன்ல எல்லாம் விவரமா சொல்லிடுறேன். நான் இல்லாத குறையே தெரியாம அவர் நல்லபடி பேசி முடிச்சிடுவார். போயிட்டு வா. ரொம்ப சந்தோஷம். நான் போயிட்டு வரட்டுமா? ஏமா சம்மதி வீட்டுக்காரங்களை விட்டு கொடுக்காமல பேசுறியா? அதை எப்படி விட்டு கொடுக்கறது? சரோ பூந்து விடாச்சா? நீங்க எவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிட்டாலும் அந்த அம்மா புரிஞ்சுக்க போறது இல்ல. அப்பப்ப அவமானப்படுத்திட்டு தான் இருக்கும். அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. நம்ம மனசுக்கு தெரியுமில்ல நம்ம நல்லவனா கெட்டவனான்னு. அது போரும் போஸ். நீ என்ன பண்ற? நான் சொன்ன வேலையை செய்யற. வா. மா என்னம்மா என்கிட்ட பேச மாட்டீங்களா? நான் என்னம்மா பண்ண? ஏமா என் மனசை நோக்கடிக்கிறீங்க? என்ன அம்மா உன் மனசு நோக்கடிக்கிறாங்களா இல்ல நீ அவங்க மனசு நோக்கடிக்கிறியா? ஏன் நான் 2 நாள் இந்த பக்கம் வந்து எட்டி பார்க்கல? எங்களெல்லாம் ஒரேடியா மறந்துட்டியா? ஏ நீ யாரடி கூறு கட்டவ? அவர்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் என்ன முன்ன மாதிரி வெட்டி பயலா? அவருக்கு 1000 வேலை இருக்கும். புது கடை, புது வீடு, அதுவும் புதுசா புடிச்சு போயிட்ட பொண்டாட்டி வேற. இதையெல்லாம் கவனிக்க வேண்டாமா? அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பீட புடிச்ச வீட்டுல இருக்கிற தரித்திரம் புடிச்ச உன்னையும் என்னையும் அவர் எங்கடி வந்து பார்க்க போறாரு? என்னம்மா நீங்க 2 நாளா ரொம்ப வேலை, டைமே இல்லாம தான் வர முடியல. அது எப்படி நிர்மலா டயம் இருக்கும்? தனியா போனதும் அவனுக்கு மந்திரம் போட்டு மயக்க வச்சிருக்காளே இந்த ஊம குசும்பி. அவளுக்கு புடவை துவச்சு போடணும், காலமிக்க விடணும். அதுக்கே நேரம் பத்தாது. அப்புறம் எப்படி பெத்தவளையும் கூட பிறந்தவளையும் பாக்குறதுக்கு நேரம் இருக்கும்? என்ன இத்தனை வருஷமா வளர்த்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பார்த்திருப்பீங்க. இவ்வளவுதான் என்ன புரிஞ்சுக்கிட்டது. மா சந்தர்ப்ப சூழ்நிலை வர முடியல. அதுக்கு இப்படி இல்லாம பேசுறது? பேசாம என்ன பண்ணுவாங்க? நீங்க வரலன்னு 2 நாளா பல்லுல பச்சை தண்ணி கூட படாம பட்னியா இருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அம்மா என்னம்மா அநியாயம் இது? ஏன் சாப்பிடல? ஏண்டி முட்டாச்சிருக்கி, உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் சாப்பிடுறேன், சாப்பிடாம போறேன், இல்ல பட்னி கடந்து செத்துதான் போறேன். அது எதுக்குடி நீ டம்பட்ட அடிக்கிற? நான் ஒண்ணு யாரையும் எதிர்பார்த்து இல்ல. எனக்கு ஒண்ணு எவன் தயவு தேவையில்லை. நான் செத்துட்டேன்னா கூட இந்த வீட்டுல சாக மாட்டேன். தெரு ஓரத்துலதான் என் பொண்ணு கிடக்கும். அப்பதான் அனாதை பொண்ணுன்னு கார்பரேஷன் வண்டி வந்து என்ன அள்ளிக்கிட்டு போகும். என்ன தூக்கி கொண்டுகிட்டு போற சிரமத்தை கூட யாருக்கு கொடுக்க மாட்டேன்.